சின்சியோ டெய்லி செய்தித்தாளில் பிறை இல்லாத தேசிய கொடியை வெளியிட்டதன் தொடர்பான விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது என்று அரசு மலேசிய காவல்துறை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் உசேன் தெரிவித்தார். விசாரணை நிறைவடைந்த நிலையில் மேல் நடவடிக்கைக்காக நேற்று விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது என்றார் அவர். இந்த விசாரணையில் இதுவரை மொத்தம் 54 நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் மேலும் சாட்சிகள் அழைக்கப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் பிறை இல்லாமல் தேசிய கொடியை அச்சிட்டு வெளியிட்டதற்காக சின்சியோ டெய்லி ஏற்கனவே மன்னிப்பு கேட்டது. விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் செய்தித்தாளின் தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் நேற்று இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்படுவதற்கு முன்பு வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டனர் என்று ரசருடின் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.